குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கம்மான்னு சொன்னாங்க. சரின்ட்டு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி 1லேருந்து 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக போலி வந்துடும். மாவு ஊற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா 4-5 டைம் அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. வெந்த கடலப்பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி சாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி கடாயில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா திக்காக வர வரலையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பூர்ணம் ஆறுனதுக்கப்புறம் எல்லாம் ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பூர்ண மாவில் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டி அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு வாழை இலையை எடுத்துகிட்டு அது மேலே வச்சு இந்த மாதிரி தட்டினோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக போலி வந்துடும். இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக வந்துடும். விடாத மழையிலும் இன்றைக்கி கொரியர் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு என்னுடைய கணவரும் ஜெய்குட்டியும் கொரியர் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க.